ஐயோ டைம் ஆயிடுச்சே மெட்டீரியல் லிஸ்ட் போயிச்சே தெரியலையா. நான் யோகேஷ் தண்ணி கேன் பிசினஸா? தல நிலவரம் தெரியாது அவனுக்கு. வெளியே போய் பாரியா, பெட்ரோல் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதுக்கு நீ என்ன பண்ண போற? யோ பெட்ரோல் பிடிக்க போறியா? என் தம்பி வேற ட்ரம் எடுத்துன்னு போயிருக்கான் முன்னாடி. என்னது ட்ரம் எடுத்துன்னு போய்க்கிறானா? ஆமா தல, என் வீட்டாண்ட இருக்க பெட்ரோல் பங்க் எதிரிலேயே ஒரு பெட்ரோல் கடையா போட போறேன். 6 மாசத்துல பிசினஸ் மேனா ஆக போறேன். அதுதான் பெட்ரோல் பிடிக்கலாம் போறேன். அட ஸ்லீப்பர் செல்வாயா, இந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த பிரச்சனையா போயிருக்கு தெரியுமா? நீங்க மட்டும் இந்த மாதிரி அடிதடியா போய் ரூமரை நம்பி எல்லாத்தையும் வாங்கி வைக்கணும்னு வச்சுக்கீங்க, தேவைப்படுறதுலாம் கிடைக்கண்டா. ஏன்டா இப்படி இருக்கீங்க? தல உனக்கு என்ன தெரியும், கொரோனா டைம்ல இருந்து எல்லாமே சேமிக்க ஆரம்பிச்சோம். பால் விலை ஏறிச்சு, எல்லாமே சேமிக்க ஆரம்பிச்சோம். தக்காளி விலை ஏறிச்சு, எல்லாமே சேமிக்க ஆரம்பிச்சோம். வெங்காய விலை ஏறிச்சு, எல்லாமே சேமிக்க ஆரம்பிச்சோம். இனி வேற எல்லாத்தையும் நாங்க சேமிக்க ஆரம்பிப்போம். இப்போ பெட்ரோல் என்ன வாங்க விடு. ஓ, அப்ப வந்து மத்தவங்களுக்கு இல்லாம நீ எல்லாத்தையும் சுருட்டி வாரி சேமிச்சுப்ப, மத்தவங்களுக்கு தரமாட்டேன் இல்ல? அப்ப எல்லாத்தையும் நீ சேமிச்சிருவ. எக்ஸாக்ட்லி. ஓ, அப்ப ஏதோ இருந்தாலும் பண்ணுவீங்க இல்ல? இப்ப சம்மர் டைம் கரண்ட் அடிக்கடி கட்டாவுமே, அப்ப சார் என்ன பண்ணுவேன்? ஐயோ கரண்ட் சேமிக்கணுமே. மீனாட்சி டேய் நில்றா. ஊர்ல ஒரு சொட்ட நாய் சேர்த்து போச்சு.